மோஷன் போகும்போது பெயினோ பிளட்டோ வருதா கண்டிப்பா இக்னோர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மோஷன் போறப்ப பெயினோ பிளட்டோ வர்றதுக்கு காரணம் ஆனல் ஃபிஷர், அதாவது ஆசன வாயில வர வெடிப்பு, அப்படி இல்லைன்னா மூலம், அதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்ட். இது ரெண்டும் தான் காரணமா இருக்கு. இதுல ஆனல் ஃபிஷர் பாத்தீங்கன்னா இந்த ஆசன வாயில வர இரிட்டேஷன், இந்த ட்ரையான ஸ்டூல்ஸ்னால அங்க வர இரிட்டேஷனால அங்க இருக்கிற மெல்லிய தோல்ல வர வெடிப்பு தான் இந்த ஆனல் ஃபிஷர். இதை தாண்டி ரொம்ப அதிகமான மலச்சிக்கல், அடிக்கடி ப்ரெஷர் பண்ணி மோஷன் போறதுனால அந்த ஆசன வாயில இருக்கக்கூடிய ரத்த நாணங்களை வர்ற அழுத்தத்தினால அங்க புடைப்பு உருவாகி வர்றதுதான் இந்த பைல்ஸ். ஸோ முக்கியமா இந்த கான்ஸ்டிபேஷன் வரும்போது அப்பப்போ ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஏதாவது லாக்ஸேட்டிவ்ஸ் அவங்களா எடுத்து போட்டுக்கிட்டு அப்போதைக்கு அந்த மலச்சிக்கலை ட்ரீட் பண்றதுனால அது காலப்போக்கில் அதிகமா ட்ரைனஸ் உருவாக்கி இன்னும் மலச்சிக்கலை அதிகப்படுத்தி பைல்ஸ் அண்ட் ஃபிஷரை உருவாக்குது. கண்டிப்பா அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது இல்லாம சில முக்கிய விஷயங்களை நம்ம மாத்திக்கிறதுனால இந்த பைல்ஸ் அண்ட் ஃபிஷரை நம்ம கண்டிப்பா குறைச்சிக்க முடியும், வராம பாத்துக்கவும் முடியும். மோஷன் போறதுக்கு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கிறது, லைக் போன் எடுத்துட்டு போறது, இல்லைன்னா ரொம்ப லாங் ஹவர்ஸா சீட்ல உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இதை அதிகப்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணுங்க. நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஃபைபர் பொறுத்த அளவுக்கு, நார்ச்சத்து பொறுத்த அளவுக்கு வெறும் 2 வகைப்படும். ஒன்னு சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ். இது ரெண்டுமே நம்ம உணவுல பேலன்ஸ்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா நிறைய பேர் இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. ஃபைபர்னும் போது அவங்க வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ வாட்டரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 3 பாத்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் இரிட்டன்ஸ், அதாவது நம்மளோட ஆசன வாயில ரொம்ப அதிகமா இரிட்டேஷனை உருவாக்கக்கூடிய உணவுகள், ரொம்ப காரமான உணவுகள், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, அப்புறம் காஃபி, டீ இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது உங்க ஆசன வாயில இருக்கிற சதையை கண்டிப்பா இரிட்டேட் பண்ணும். இது இல்லாம முக்கியமா ஒரு விஷயத்த பண்ணா இந்த பைல்ஸ் ஆர் ஃபிஷர் கண்டிப்பா குறைய செய்யும். அப்போதைக்காவது சிக்ஸ் பாத், ஒரு பெரிய பேன்ல ஒரு வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் வார்மான வாட்டர்ல நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த ஆசன வாயில இருக்கிற சதப்படுற மாதிரி முக்க செய்யறது கண்டிப்பா அப்போதைக்கு அந்த பிரச்சனையை குறைக்க செய்யும். நீங்க இந்த பைல்ஸ் அண்ட் ஃபிஷரை பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். இந்த டாபிக் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் அனந்த சிவசேரன். நம்ம கிளினிக் 2 பிரைம் லொகேஷன்ல இருக்கு. ஒன்னு பூந்தமல்லி அண்ட் வடசரவாக்கம். நம்ம கிளினிக்ல கன்சல்டேஷன் டைரக்ட் கிளினிக் விசிட்லயும் இருக்கு, அது இல்லாம ஆன்லைன் மோட்லயும் இருக்கு. நீங்க என்ன கன்சல்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணலாம். அது இல்லாம நம்ம கிளினிக்கோட அட்ரஸையும் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு தோணாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன்.